மார்னிங் நம்ம லாஸ்ட் வீடியோவில் அரித்மெட்டிக் மீனுடைய டிஸ்கிரீட் சீரீஸ்க்கான ஒரு சம் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபியூச்சரில் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கறதுனால ஒரு சம் தான் நான் எடுக்க போகிறேன். இப்போ அதுக்கு அடுத்த டைப்பான அரித்மெட்டிக் மீனுடைய கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபைண்ட் தி அரித்மெட்டிக் மீன் ஃபார் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். என்ன கேட்டிருக்காங்க? அரித்மெட்டிக் மீன் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் டைப் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, வேல்யூ ஃப்ரீக்வன்சி. நம்மளுடைய ஃபஸ்ட்டு டேபிள் ஃபார்மெட் எக்ஸ், செகண்ட் டேபிள் ஃபார்மெட்டு எஃப்னு நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் இன்டர்வல் டைப்பில் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60. அதனுடைய ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் சீரிஸ் வந்து வேல்யூஸ் எக்ஸ்னுடைய வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட இண்டிவிஜுவல் சீரீஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2 வேல்யூஸ் இருக்காது. ஒரு வேல்யூ டிபெண்ட் த ஃப்ரீக்வன்சி வேல்யூ அந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது அதை டிஸ்கிரீட் சீரிஸாக நம்ம எடுத்துப்போம். இப்போ கண்டினியூஸ் சீரிஸில் இந்த எக்ஸ்னுடைய ஒரு வேல்யூஸ் மட்டும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் இன்டர்வலில் 2 வேல்யூஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் அந்த குறிப்பிட்ட கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், கண்டினியூஸ் சீரிஸ்க்கான ப்ராப்ளமாக நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டினியூஸ் சீரிஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அரித்மெட்டிக் மீன் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அரித்மெட்டிக் மீனுக்கான கண்டினியூஸ் சீரிஸ்க்கான சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் மாடல் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான ஃபார்முலா தான் நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஷின்ஸை பார்த்துங்க. இப்போ நம்மளுடைய சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சொல்யூஷன் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க? அரித்மெட்டிக் மீனுடைய கண்டினியூஸ் சீரிஸ் ஃபார்முலா. கண்டினியூஸ் சீரிஸ் ஃபார்முலா என்ன? a + சம்மேஷன் f into d divided by n into c. ஓகேங்களா? இதில் டீனுடைய ஃபார்முலா நான் ஃபார்முலா லிஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். அது ஒரு செகண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. m - a divided by c. இதில் ஏங்கிறது அஷ்யூம்டு வேல்யூஸ், டி டிவியேஷன், என்னங்கிறது மறக்கக்கூடாது. ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று கொடுக்கும்போது என்னோட வேல்யூஸ் டோட்டல் ஃப்ரீக்வன்சியை நம்ம எடுத்துக்கணும். சிங்கிறது கிளாஸ் இன்டர்வல். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலானுடைய ஸ்டெப்பை எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலா ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேல்குலேஷன். சமேஷன்ஸ்க்கு அப்புறம் என்ன கேட்குறாங்களோ அதுதான் நம்மளுடைய டேபிள் ஃபார்மெட்டுக்கான மாடல். ஸோ அந்த ஃபார்மெட் நமக்கு வரணும்னா என்னென்ன தேவைங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ எஃப் இன்ட்டு டி, எஃப் இருக்குது, டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வரக்கூடிய அந்த டோட்டல் தான் சமேஷன் எஃப் இன்ட்டு டி. இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்பான கேல்குலேஷன். ஸோ செகண்ட் ஸ்டெப்பான கேல்குலேஷன். இந்த கேல்குலேஷன் எப்படி? ஃபஸ்ட்டு டேபிள் ஃபார்மெட்டை நம்ம எக்ஸ்ன்னு எடுப்போம். செகண்ட் ஃபார்மெட்டை எஃப்னு எடுப்போம். எக்ஸோட வேல்யூஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60. ஸோ எஃபோட வேல்யூஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. எஃபோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 4, 20, 35, 55, 62, 67. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது, நல்லா பார்த்துங்க, நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூஸ் 2 வேல்யூஸாக இருக்கிறதுனால நம்மளால் கால்குலேஷன் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இந்த ரெண்டுத்துக்குமான ஒரு மிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நத்திங் பட் 0 + 10 divided by 2. 2 நம்பரை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் மிட் பாயிண்ட்ஸ். சப்போஸ் 3 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 3த்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் அதுக்கான ஒரு மிட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதாவது அந்த இடைநிலை வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்போது 0 + 10 divided by 2. ஒரே ஒன்று மட்டும் நான் போட்டுடுறேன். இந்த மிட் பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 0 + 10 divided by 2. அப்புறம் 10 + 20 divided by 2. 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? மிட் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ 0 + 10 divided by 2, 5. 10 + 20 30. 30 divided by 2, 15. 20 + 30 divided by 2, 25. 30 + 40, 70 divided by 2, 35. 45. இதை ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். 55. நம்மளுடைய மிட் வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அந்த மிட் வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கேல்குலேஷன்ஸ் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ இந்த கேல்குலேஷன்ஸ் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொன்னால், டி. அதுக்கடுத்து
டினுடைய ஃபார்முலா என்ன? m மைனஸ் ஏ டிவைடட் பை சி. இதில் நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம டி வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த டி வேல்யூவில் மிட் பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஏங்கிறது அஷ்யூம் பண்ணணும். நம்ம எம்மில் இருந்து தான் நம்மளுடைய டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ அந்த எம்மில் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த அஷ்யூம்டு வேல்யூஸ் ஏங்கிறது நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக பிரிச்சுருங்க. நம்மளுடைய நியூமரேட்டர் டினாமினேட்டரில் நம்ம தனித்தனியாக பிரிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய 2 வேல்யூஸ் நமக்கு வருது. ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மீனிங் தான் அஷ்யூம்டு வேல்யூஸ். நீ 25 சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 35 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏனுடைய வேல்யூஸ் என்னென்னு எடுக்கிறேன், 25 அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் காமன். இங்கே என்ன ஏனுடைய வேல்யூஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய ஃபார்முலாலும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே சிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் கிளாஸ் இன்டர்வல். அதாவது 10 மைனஸ் 0 10, 20 மைனஸ் 10 10, 30 மைனஸ் 20 10, 40 மைனஸ் 30 10, 50 மைனஸ். இதில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் இன்டர்வல் காமனாக எத்தனை இன்டர்வலில் இருக்குது, 10 டிஃப்ரெண்ட்டில் இருக்கா, 5 டிஃப்ரெண்ட்டில் இருக்கா, இல்லை 20 டிஃப்ரெண்ட்டில் இருக்கா அப்படிங்கிற அந்த கிளாஸ் இன்டர்வல் தான் நம்மளுடைய சி வேல்யூஸ். ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டில் இருக்குன்னா இங்கே 10 டிஃப்ரெண்ட்டில் இருக்கிறதுனால சிங்கிற அந்த கிளாஸ் இன்டர்வல் நம்ம என்ன எடுக்கிறோம், 10ங்கிறது நம்ம சூஸ் பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் தான் ஃபார்முலாலையும் அப்ளை பண்ணணும். இப்போ ஒவ்வொரு டி வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஒவ்வொன்று மட்டும் நான் கால்குலேட் போட்டுறேன், மற்றது எல்லாமே டைரக்ட் ஆன்சர் போட போகிறேன். எம்ங்கிறது என்னங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூஸ்க்கான டி வேல்யூ. எம்ங்கிறது 5 மைனஸ் அஷ்யூம்டு வேல்யூஸ் 25 டிவைடட் பை சி 10 ஈக்குவல் டு மைனஸ் 20 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படிங்கிறது நம்ம ஆன்சர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் 15 மைனஸ் 25னா மைனஸ் 10 டிவைடட் பை 10 மைனஸ் 1. 25 மைனஸ் 25 0 டிவைட் எனி நம்பர் 0. 35 மைனஸ் 25 வந்து ப்ளஸ் 10, ப்ளஸ் 10 டிவைடட் பை 10ங்கிறது 1. 45 மைனஸ் 25 நமக்கு ப்ளஸ் 20 டிவைடட் பை 10 2. 55 மைனஸ் 25 ப்ளஸ் 30 டிவைடட் பை 10 3. இப்போ நம்மளுடைய டினுடைய வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா லிஸ்ட்டுக்கு தேவையான ஆன்சர்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலா லிஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் எஃப் இன்ட்டு டினுடைய டோட்டல் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எஃப் இன்ட்டு டினுடைய டோட்டல் நமக்கு கேட்டிருக்கிறதுனால அந்த கேல்குலேஷன் பார்ட் தான் நம்ம இப்போது போட போகிறோம். எஃப் இன்ட்டு டி, எஃப் இங்கே இருக்குது 4 இன்ட்டு மைனஸ் 2. இப்போ 4 இன்ட்டு மைனஸ் 2 என்ன வருது நமக்கு, மைனஸ் 8. 20 இன்ட்டு மைனஸ் 1 minus 20. 30 into 0 multiply by any number 0. 55 into 1 55. 62 into 2 124. 67 into 3 201. இதான் நமக்கு டேபிள் ஃபார்மேட்டுக்கான ஆன்சர்ஸ். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டோட்டல் வேல்யூஸ் நமக்கு தேவைப்படுது. இந்த டோட்டல் வேல்யூஸ் என்னங்கிறது பார்த்துக்கோங்க. ஃபார்முலாவுக்கு தேவையானதை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். எக்ஸ்னுடைய டோட்டல் நமக்கு ஃபார்முலாவுக்கு தேவைப்படாது. அதனால் இங்கே நம்ம டோட்டல்னு நம்ம எழுதிக்கலாம். எஃப்னுடைய டோட்டல் வேணும். ஏன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வேல்யூஸ் நமக்கு எஃப்னுடைய டோட்டலாக நம்ம சூஸ் பண்ணுறதுனால எஃப்னுடைய டோட்டல், மிட் பாயிண்ட்ஸுடைய டோட்டல் தேவையில்லை, டினுடைய டோட்டல் நமக்கு தேவையில்லை. சமேஷன் எஃப்டி, சமேஷன் எஃப்டினுடைய வேல்யூஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் சமேஷன் எஃப்டி நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். எஃப்னுடைய டோட்டல் ஆட் பண்ணிக்கோங்க. 4 + 20 + 35 + 55 + 62 + 67. ஸோ டோட்டலாக என்ன வருது அப்படின்னு சொன்னால் 243. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து எஃப் இன்ட்டு டினுடைய டோட்டல். அந்த எஃப் இன்ட்டு டினுடைய டோட்டல் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் -8 -20 + 55 + 24 + 204. இதை ஆட் பண்ணும்போது இது இந்த 28 -28 இதில் வந்து நமக்கு சப்ராக்ட் ஆகிடும். சப்ராக்ட் ஆகிட்டு மீறி வரக்கூடியது நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே இருக்கிற நம்பரை அப்படியே கால்குலேட்டரில் போடுங்க. -8 -20 + 55 + 124 + 204 போட்டிங்கன்னா நமக்கு வேல்யூஸ் இங்கே கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா வேல்யூஸையும் எடுத்து எழுத போகிறோம். 1 செகண்ட் டேபிளில் பார்த்துக்கோங்க. எக்ஸ் எஃப் ஒரு வேல்யூஸாக சேஞ்ச் பண்ணக்கூடிய மிட் வேல்யூ, அதனுடைய டிவியேஷன் வேல்யூ மிட் பாயிண்ட்ஸ்லேருந்து அஷ்யூம்டு வேல்யூஸ் 25 35 எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிங்கிறது இதுக்குரிய இன்டர்வல். இந்த இன்டர்வல் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. 10 டிஃப்ரெண்ட்டில் இருக்கா, 5 டிஃப்ரெண்ட்டில் இருக்கா, சி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருச்சு, ஒவ்வொன்றுத்துலையும் மிட் பாயிண்ட்ஸில் ஒவ்வொன்றுத்துலையும் அப்ளை பண்ணி டினுடைய வேல்யூஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஃப் கிடச்சிருச்சு, டி கிடச்சிருச்சு. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் எஃப் இன்ட்டு டி. இப்போ நமக்கு எதனுடைய டோட்டல் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால்
என்னோட டோட்டலும் என்னங்கிறது டோட்டல் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் எஃப்டினுடைய சமேஷன் வேல்யூ. ஸோ எஃப்னுடைய டோட்டல் நம்ம ஆட் பண்ணியாச்சு, அதுக்கடுத்து எஃப்டினுடைய டோட்டல் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். 1 செகண்ட் டேபிளில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஃபார்முலா அப்ளிகேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய டேபிள் ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நீங்கள் டேபிள் போடும்போது நீங்கள் டேபிளுங்கிற அந்த ஒரு மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா பாருங்கள், x bar equal to a plus summation fd divided by n into c. இங்கே ஏங்கிறது என்ன, நாம் அசியூம் பண்ண 25, சிங்கிறது என்ன 10ங்கிற அந்த கிளாஸ் இன்டர்வல், என்னங்கிறது டோட்டல் ஃப்ரீக்வன்சி. அந்த டோட்டல் ஃப்ரீக்வன்சி நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் டேபிள் ஃபார்மேட்டில் 243. நெக்ஸ்ட்டு சமேஷன் f into d, அந்த வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 280. இப்போ நமக்கு தேவையான எல்லா வேல்யூஸும் கிடச்சிருச்சிங்களா? இப்போ நம்மளுடைய அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது x bar equal to a என்னது 25 plus summation fd divided by n into c. ஸோ இதுதான் நம்மளுடைய கேல்குலேஷன் வேல்யூ. இது அப்படியே நீங்கள் வந்து கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா நம்மளுடைய ஆன்சர்ஸ் நமக்கு கிடச்சிடும். 25 ப்ளஸ் கேல்குலேட்டரில் போடுங்க 280 டிவைடட் பை 243 என்ன வரும் நம்மளுடைய வேல்யூஸ் 1.152. நீங்கள் எத்தனை டிஜிட் இருக்கோ அதை வந்து நீங்கள் 5க்கு மேலே இருந்தால் ஒன்று ஆட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்ட்டு 10, அதுக்கடுத்து 25 ப்ளஸ் 1.152 இன்ட்டு 10 பண்ணும்போது 11.52. ஸோ 25 ப்ளஸ் 11.52 36.52. ஸோ இதுதான் நம்மளுடைய கால்குலேஷனுக்கான மெத்தட். therefore தேர்ட் ஸ்டெப்பான ரிசல்ட் x bar equal to 36.52. ஸோ இதுதான் நம்மளுடைய கால்குலேஷனுக்கான வேல்யூ. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இது ஒரு சம் தான் எடுக்க போகிறேன், நெக்ஸ்ட்டு கம்பைன் பண்ணி எடுக்கணும். அதனால் மீன், மீடியன், மோடு இது எல்லாமே நம்ம இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் சீரிஸ்னு பார்க்க நமக்கு லென்த்தாக போயிட்டுருக்கோம். கம்பைன் பண்ணி நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். இந்த ஒரு சம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கண்டினியூஸ் சீரிஸ்க்கான ஆன்சர். அப்படியே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அஷ்யூம்டு வேல்யூஸ் 1 செகண்ட் நீங்கள் பாருங்கள், டேபிளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ரிசல்ட் வந்து x bar equal to 36.52. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.